Taste the Daily. திமுக ஆட்சியில் மருத்துவமனைக்கு உயிரோடு போனால் உயிர் இல்லாமல் தான் வர முடியும் எனவும், திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத அவல நிலை இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். ரெண்டு கையும் இல்லாத ஒருவர் என்னை வந்து சந்தித்தார். திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தொழிலாளி, ரெண்டு கையும் கிடையாது, அவருக்கு போயிட்டு சொன்னாரு. மருத்துவர் சொல்றாங்க, ஐயா நினைச்சா ரெண்டு கையும் பொருத்தலான்னாரு. எப்படிப்பா பொருத்த முடியும் ரெண்டு கை இல்லாதக்குன்னு? இல்லைங்க பொருத்தலான்னு மருத்துவர் சொல்றாங்க, நீங்க நினைச்சா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு சொன்னார். உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆரம்பிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அழைத்து, இதை நீங்க ஒரு மருத்துவ குழு போட்டு இதை பரிசீலனை பண்ணுங்க. ஒரு மருத்துவ குழு போட்டு பரிசோதனை பண்ணி இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இரண்டு கையும் பொருத்தி இன்றைய தினம் அவள் திருமணம் செய்து வளமோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எங்களுடைய ஆட்சியில கை இல்லாத போனா கையோட வர முடியும். திமுக ஆட்சியில காலோட போனா கால் இல்லாத வரான், உயிரோட போனா உயிர் இல்லாத வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி நடக்குது. இன்றைக்கு மருத்துவமனையில் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, போதிய மருத்துவர்கள் இல்ல, செவிலியர் இல்ல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? தேவைங்களா? அண்ணா திமுக ஆட்சியில சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்தோம். 2011-2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் உயர் அறுவை சிகிச்சை செய்ய இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பட்டது. இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் 4 ஆண்டு காலம் முடிவு பெற்று விட்டது. 5வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும்.